அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிஜேபி அப்படின்ற கரப்பான் பூச்சிகள் மிக பெருசா ஒரு சில போராட்டங்கள கையில எடுத்து தமிழகத்துக்குள்ளேயும் மெல்ல நுழைவோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது முடியுமா? இதுக்கு பின்னாடி என்ன ஆகும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல பத்தி நம்ம பேச போறோம். 2வது முக்கியமான விஷயமா, நாளைக்கு நம்மளுடைய தளபதி அவர்களுடைய முக்கியமான படம் ஜனநாயகன். இத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இத பத்தின உங்க கமெண்ட்ட சொல்லிருங்க. எத்தன மணிக்கு புக் பண்ணியிருக்கீங்க? எல்லாரும் புக் பண்ணிட்டீங்களா? அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு பிரச்சனைய வச்சு எப்படியெல்லாம் விஜய் அவர்களை முடக்க நினைக்குது இந்த திமுக அப்படின்றதையும், இப்ப திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் தோத்துக்கிட்டே இருக்கும் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ பத்தியும், திமுக பத்தியும் விரிவா பேசுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம பேச வேண்டியது, தமிழகத்துல அந்த நீட் பிரச்சனை, காக்ரோச்ச பத்தின பிரச்சனை. அவங்க மெல்ல நுழையலாம்னு நினைக்கிறாங்களே, சாத்தியமா? நீட்டை சொல்லணும்னா ரொம்ப ஆழமாக ரொம்ப உள்ளே போக வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ராகுல் காந்தியெல்லாம் வந்துக்கிட்டு நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னை எதிர்ப்பாளராக காமிச்சுக்கிறாருல, அவர் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு தூபம் போட்டவங்களே. காங்கிரஸ் காலகட்டங்களில் அவங்க மிகப்பெரிய அளவில் நீட்டை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய அளவில் இந்த நீட்டை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே திணிச்சவங்க, நுழைச்சவங்க, மாணவர்களின் உயிரை பறிச்சவங்க யாரு? காங்கிரஸ் தான். இதில் பிஜேபிக்கு துளி அளவு பங்கு கிடையாது. முதல்ல இப்போ இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளவு தங்க நகர் சாலையாக இருக்கட்டும், அதே மாதிரி ரேஷன் கடைகள்லாம் மத்திய அரசுக்கு போகிறதா இருக்கட்டும், கல்வி, ஆமாம், ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், இந்த கல்வியை முழுசாக கொண்டுட்டு போய் மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த காங்கிரஸ் தான். அப்ப அந்த டைம்ல கூட்டணியில இருந்த கலைஞர் அதை விட்டுட்டாரா? கேட்க மறந்துட்டாரா? கலைஞர் அவர் விட்டுட்டாரா அப்படின்னு சொன்னாக்க, இவர் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்குல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எந்த ஒரு கையெழுத்து போடணும்னாலும் இவங்க எதுக்குமே எதிர்ப்பு சொல்ல முடியாத இடத்துல அவங்க சிக்கிட்டாங்கன்னும் போது அவங்க சொன்னதுக்கெல்லாம் மண்டையாட்ட வேண்டியதா போச்சு. ஒண்ணு கையில காலில் விழுந்து கேட்டுக்கிட்டாங்க, எக்ஸ்டன் கொடுங்க 2 வருஷம். இப்ப பாஜக நாங்க என்னதான் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணியிருந்தாலும் நீங்க எங்க வீட்டுக்கு ரைடு விட்டுறாதீங்கன்னு கெஞ்சுற மாதிரி, ஐயா மக்கள் மத்தியில எங்களுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கு, அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னாக்க 1 வருஷம் எக்ஸ்டன் கொடுங்க, கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க, கிடப்புல போடுங்கன்னு சொல்லி அதை தள்ளிக்கிட்டே வந்தாங்க 2011 வரைக்கும். 2011 என்ன ஆயிடுச்சு, நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மமதையில இருந்த திமுக இப்போ மாதிரியே இந்த 26ல் நம்ம தாண்டா வர போறோம், என்னடா நம்மளை பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி இன்னைக்கு நம்ம வெற்றி தலைவர் விஜய் நாட்டை மண்ணை கவுனாங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு ஜெயலலிதா மாட்டை மண்ணை கவிட்டாங்க. ஜெயலலிதா போட்டு ஒத்த தொகுதி இல்லாமல் தொடச்சி எடுத்து விட்டுட்டாங்க. மொத்தமாக இது மாறியே போச்சு. அப்படின்னு உடனே சும்மாலாம் மாறல, அம்மாவுடைய சேலை முதற்கொண்டு சட்டசபையில உருவி அது 2000 சம்திங்லமா இல்ல, அது அந்த சீசன்ல நடந்து கிடையாது, அது 2000க்கு முன்னால் நடந்த பிரச்சனை. ஆனா அப்ப தனி ஒரு பெண்ணா அவங்க சட்டசபைக்குள்ள போனவங்க. இப்ப என்னமோ கதவை சாத்தினாக்க நாங்களாம் பயந்துருவோமான்னு சொல்லிட்டு வாய்ச்சொல்லில் வீரநடின்ற மாதிரி இப்ப இருக்க எம்எல்ஏக்கள் பேசுற மாதிரி எல்லாம் அப்ப இல்ல. சிங்கப்பெண்ணுன்னா அம்மா மட்டும்தான் சிங்கப்பெண். தனி ஒரு ஆளா போய் சட்டசபையில உட்காந்து அவங்கள சத்தாச்சு தூக்கி போட்டு வந்துட்டே இருந்தாங்க. அவங்க அப்போதைக்கு கொஞ்சம் தான் எம்எல்ஏ இருந்தாங்க ஏடிஎம்கேல. அவங்க அந்த மகன் கல்யாண பிரச்சனையில் அவங்களுக்கு மிகப்பெரிய பேக்கு அரசியலில். அந்த டயத்தில் தான் இவங்க நீட்டை அதுக்கப்புறம் வருது, 2006 வருது, 2006ல் திருப்பி இவங்க திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க, 2011 வரைக்கும் இவங்க இருக்கிறாங்க. நீட்டுன்றதுக்கெல்லாம் மண்டையாட்டுறாங்க. இவங்க நிறைய பேர் மத்திய அரசு இல்லை அரசவையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க அங்கே இருக்கும்போது வரைக்கும் மண்டையாட்டிட்டு கையில் காலில் விழுந்து இதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் எதுக்குறோமுங்க, நீட்டு வரவே வராது, நம்மளை மீறி எதுவும் நடக்காது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைய மனசுல ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்த்துட்டாங்க. பாஜக தெளிவா என்ன பண்ணிருச்சு, இந்த சட்டத்தை 2016ல் நாடாளுமன்றத்துல நிறைவேற்றிட்டு நேரா உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கிருச்சு. அப்ப என்ன ஆகுது, மாநிலம் இந்தியா முழுவதும் இந்த ஒரு சட்டம் அமலாயிருது. ஆனா இப்ப மாணவர்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, இன்னைக்கு உண்மையிலே உங்களுக்கு தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிஜேபிய அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 5 வருடம், கடந்த 5 வருடத்துல 3 முறை நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அப்ப ஏன் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்றுக்க கூடாது? நியாயமான கேள்வி. ஆனா ஏன் அண்ணாமலை அண்ணன் பிஜேபியில இருக்கும்போது இதை கேட்கல? அவர் பிஜேபியில இருக்கும்போது கேட்க முடியாதுமா. ஒரு வீட்டுக்குள்ள தான் அடைபட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கவங்களை எதிர்த்து பேச முடியாது, கேட்க முடியாது, இது எல்லாமே தெரிஞ்சது தான். இப்போ வெளியில வந்ததுனால நான் அந்த மக்களுக்கான தலைவனா இருக்க போறேன், உங்களை எல்லாம் நான் ஏமாத்த போறேன். எப்படி ஏமாத்த தான் போறாரு அவர். ஒன்றும் உண்மையெல்லாம் இருக்க முடியாது, மக்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் செய்ய முடியாது. எப்படினாலும்
இவங்கள வந்து இணைஞ்சிருக்கவங்க பூராமே பிஜேபியில் இருக்க அந்த அப்படியே தான் பிஜேபி தான் அண்ணாமலை தான் பிஜேபி. அதில் ஒன்றும் மறு உருவம் தானே தவிர அதில் மாற்றம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி எப்படி நம்ம முன்னால் சீமானை சொல்லிக்கிட்டு இருந்தோம், திமுக தான் சீமான் தான் திமுகனோ யாருமே நம்பலை. இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. 2 பேரும் ஒன்று தான்ப்பா. ஆமாப்பா, திமுகவும் சீமானும் ஒன்று தான். 2 பேரும் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா திமுக தான் சீமானையே திமுக தான் சீமானை களம் காண வச்சது. இவரோட எதிர்ப்பு வாக்குகள் வந்து ஏடிஎம்கேக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சீமானை களமாட வச்சு இவருக்கான சப்போர்ட்டிவாகவே கொண்டுட்டு போனது. மக்களை ஏமாற்றி தான் அவர் இந்த அரசியலை நடத்திட்டு இருந்தார். இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனால் நீட்டுன்ற இடத்துல மக்களை ஏமாற்றி இந்த குழந்தைங்களோட அவ்வளவு உயிர் பலிக்கும் காரணமாக இருந்தது காங்கிரஸ் மட்டும்தான். இதில் எந்த கருத்து மாற்றலாம் சொல்கிறீங்களே. அவங்க வந்து பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க. அவங்க தான் தொட்டில், அவங்க தான் பிள்ளையும். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம தான் அப்படின்னு மறந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்களாம் இப்போ நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ அது வந்து வடநாடு பக்கம் டெல்லியை பக்கம் நடந்த பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம். இப்போ இதுக்கு முன்னால இருந்த 5 வருட திமுக வந்து இப்போ நாங்க நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்லி கனிமொழி, உதயநிதி, ஸ்டாலின் எல்லாரும் போராடுறாங்க ஒரு பக்கம். ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்க திருமாவளவன் அவர்களே சொல்லி ஆகணும். நான் வந்து இன்னைக்கு உங்களுக்காக குரல் கொடுக்குறேன் மாணவர்களே சொல்லிட்டு டெல்லியில போயிருக்காரு. கரெக்டா 5 வருஷம் இந்த கட்சியில தான் கொத்தடிமையா இருந்தாரு. அப்ப ஏன் அவர் வாய் திறந்து பேசல? இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கூட்டணியில இருந்து அமைச்சரவையில பங்கு வாங்கி நம்ம முதல்வர் அவர்களை கேள்வி கேட்கிற இந்த திருமாவளவன் அவர்கள் கடந்த 5 வருடமா ஏன் கோமால போனாரு? இது என்னோட ஒரு கேள்வி. ரைட்டு, இப்ப அடுத்து இந்த பிரச்சனை இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு. எனக்கு இந்த பத்திரிகையாளர்கள், செய்திகள், ஊடகங்கள் இருக்குல்ல, ஒரு 4-5 தெரியுது பாருங்களேன். நம்ம வந்து இவ்வளவு நாளா நல்ல ஊடகங்கள்னா நினைச்சிருப்போம். அதெல்லாம் செம்பு தூக்கி ஊடகம், சன் நியூஸ், பன் நியூஸ்னு தனித்தனியா இருக்கு. அதெல்லாம் செம்பு. அதை நம்ம தவிர்த்துட்டு நடுநிலையா நாங்க பேசுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. முழுக்க இளைஞர்களை திசை திருப்புற விதமா, வன்முறையை தூண்டுற விதமா நியூஸ் போடுறாங்க. இங்க போராட்டம் வெடிச்சிருச்சு, அங்க போராட்டம் வெடிச்சிருச்சு. ஒரு ஆணியும் புடுங்கல. உனக்கு தெரியுமா? ஒரு ஆணியும் புடுங்கல தமிழ்நாட்டுல. இந்த சத்தியம் இல்லாத சத்தியம் தொலைக்காட்சி ஒரு நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு 10 பேர் போராடிட்டு இருப்பான். அது எண்ணில் அடங்காத கூட்டம். அப்படியே ரோடு சம்பிச்சது, எல்லாம் சம்பிச்சது. இவன் பத்திரிகை ஆபீஸ் தான் தம்பிக்க போகுது. இப்போ யாரும் அதை பார்க்கறது இல்லை. அந்த நியூஸ் நம்ம போகிற போக்கில் பார்த்துட்டு போகிறேன். அவன் பொய்யா சொல்கிறான்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் நான்லாம் சத்தியம் நியூஸ் எல்லாம் தேடி பார்ப்பேன். அப்பா இவன் உண்மையை சொல்லுவாங்கயா. ஒரு டிபேட்லாம் எடுத்தாங்கன்னா ரொம்ப அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதை சொன்னீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு அப்போவே ஒரு வீடியோ போட்டு இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்ட ஒரு சேனலு இன்றைக்கி இவ்வளோ தூரம் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கேவலமாக நாங்கள் இப்படி தாண்டா பொய் சொல்லுவோம், நாங்கள் பொய் செய்தியோட மொத்த உருவமாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி நீ அவங்களாம் மாறியிருக்காங்கன்னும் போது, இயேசுவே எல்லாம் இல்லை இறைவா என்னை ரட்சிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. முருகா நீ இருந்தால் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இல்லாதவனுக்கு இறைவனே துணை அப்படின்ற மாதிரி எல்லாம் அல்ல இறைவன் எங்கள் அண்ணன் விஜய்க்கு துணையாக இருப்பார். இவனுக்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, காக்ரோச் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா காக்ரோச்சோட உண்மையான உருவங்கள் இங்கே கிடையாது. எல்லாமே காக்ரோச் அப்படிங்கிற கருப்பு சட்டை போடப்பட்ட அந்த திமுக தான். இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, இன்னைக்கு காக்ரோச்னு எடுத்துக்கோங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது அபிஜித் தீப்கே அப்படின்றவரால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இன்னைக்கு அது மாணவர்களுக்காக போராடுது. சந்தோஷம். மாணவர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்றாங்க. ஓகே, அவங்களுடைய மாணவர் அமைப்புன்னு நிறைய இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல. உங்களுக்கு தெரியும், STFS இருக்கட்டும், நிறைய இருக்கு. எண்ணிலடங்காத ஒரு அமைப்புகள் இருக்கு. வடநாடு பக்கம் இருக்கு, நம்ம நாட்டிலும் இருக்கு. இது ஏன் அரசியலா மாறுது? எதுக்காக ராகுல் காந்தி போய் உட்காரணும், அரெஸ்ட் ஆகணும், பிரியங்கா காந்தி போகணும், தமிழ்நாட்டுல இருந்து திருமாவளவன் போகணும், இங்க தமிழ்நாட்டுல திமுக கொந்தளிக்கணும், கனிமொழி அக்கா பொங்கி எழுகணும்? இதுக்கு காரணம் என்ன? மாணவர்கள் போராடுவாங்க, ஜனநாயகம் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த மாதிரி முடிஞ்சா மீட்டெடுப்பாங்க, இல்லை அதுக்கான நடவடிக்கைகளுக்குள்ள போவாங்க. ஏன்னா தமிழ்நாடு இப்ப இருக்கிற தமிழக வெற்றி கழக அரசு அதை எதிர்க்கிறாங்க. வெளிப்படையா ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டு சீரமைப்பு கிடையாது, ஒட்டு மொத்தமா நீட்டை ஒழிக்கிறதுன்ட்டாரு. முதல்வர் விஜய் அவர்களுடைய கோரிக்கையுமே அதுதான். ஆல்ரெடி நிதி ஆயோக் கூட்டத்துல பேசிட்டாரு. ஆனா இது எல்லாமே புரிஞ்சுக்காம இந்த திமுகவுடைய கும்பல் அப்படின்னு சொல்லப்படுற 200 ரூபா கூட்டம் ஒரு 10 பேரா சேர்ந்துக்கிட்டு முதல்வர் அவர்கள் வாய் திறந்து பேச வேண்டும். இதுல அவர் பேசி என்ன இல்லைங்க, இவங்க இப்படிலாம் பேசும்போது எனக்கு காமெடியா தான் தோணுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால 2021 இவங்க வாக்கு கேட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க, நாங்கள் வந்த உடனே எங்கள்கிட்ட மாயாஜால பேனா இருக்கு, நாங்கள் வந்த உடனே ஒரே கையெழுத்துல நீட்டை முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் போதே நாங்கள் ஆமாம் மாயாஜால பெண் இருக்குது, மாயாஜால எங்ககிட்ட ஒரு மந்திரமெல்லாம் இருக்குது, நாங்கள் மாயமில்லை மந்திரமில்லைன்னு வந்த உடனே நீட்டை நிப்பாட்டிடுவோம் குழந்தைங்களா, நீங்கள் யாரும் நீட்டை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை ஏமாத்துனது திமுக தான்.
இல்லைன்னு சொன்னாக்க நான் என்கிட்ட இருக்கு எவிடன்ஸு. அவர் ஓட்டு கேட்ட வந்தப்ப எடுத்த வீடியோஸ்லாம் நான் வச்சிருக்கேன். பாதுகாப்பா வச்சிருக்கேன். ஏன்னா இவங்க எப்ப வேணாலும் பொய் சொல்லுவாய்ங்க. ஏன்னா நான் சொல்லலப்பா, நாங்க என்ன சொன்னோம்? ஏய் அத நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா இவர் ஒரு செங்கலையும் தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி எய்ம்ஸ் பிரச்சனை வேற நடந்துச்சு. இன்னைக்கு எய்ம்ஸு அழகா கட்டி முடிச்சு திறப்பு விழாவுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா? செம்மையா இன்னைக்கு அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் கோரிக்கை வந்து கோயம்புத்தூர்ல 2வது எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு இதை விட பெரிய விஷயம், ஒரு மாநிலத்துக்கு 2 எய்ம்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நம்ம விஜய் அண்ணாவோட முகத்துக்காக நமது பாரத பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க ஒரு கொடை. எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அனுமதிகள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மாணவர்களை படிக்கணும்னு சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் நீட்டுன்ற இடத்துல எங்கோ அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. அவங்க தலைமையை சொல்லி தப்பே இல்லைங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா தலைமை சரியாக தான் இருக்குது. தலைமைக்கு கீழே இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறுகள் வந்து இன்றைக்கி தலைமை தலையில் போய் விழுகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒருத்தரை பதவி விலக சொல்கிறாங்க, ஒரு அமைச்சரை, கல்வி அமைச்சரை, மத்திய கல்வி அமைச்சரை பதவி விலக சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நமக்கு கீழே இருக்கவங்களாம் சரியாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்பி அவர் அந்த பொறுப்புகளை விட்டதன் விளைவு இன்றைக்கி அவர் தலையில் போய் விழுகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தன்னோட பதவி, தன்னோட கட்சிக்கு ஒரு கெட்ட பேர், அவப்பெயர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு தவறுகள் செய்கிறதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க. இது முழுக்க எதிர்கட்சிகளுக்கு விலை போன உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அரசு அதிகாரிகளால் தான் இது நடந்திருக்கும். ஒன்று சொல்ல தோணுது என்னன்னா, இப்போ ஒரு நீட் பிரச்சனை. இந்த நீட்டை மாணவர்கள் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏழை எளிய மாணவர்களால் லட்சக்கணக்கில் நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் போக முடியல. இது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ கோடிக்கணக்கான நீட் மையங்கள் இருக்குது. இதில் கோடிக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒவ்வொரு நீட் மையத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான காசு இருக்குது. எப்படியோ தன்னுடைய பிள்ளைங்களை டாக்டராக பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த அம்மா அப்பா கூட இன்றைக்கி நிலத்தை அடமானம் வச்சோ விற்றோ அந்த குழந்தைக்கு கொண்டுட்டு போய் காசை கட்டுறாங்க. ஓகேவா? ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கிற அனைத்து நீட் சென்டர்கள்ல இருந்தும் இன்னைக்கு தமிழ்நாடோ, கேரளாவோ, ஆந்திராவோ, கர்நாடகத்துல இருந்தோ எங்கேயோ 4 பிள்ளைங்க, அங்கே 4 பிள்ளைங்க வந்தால் பிரச்சனையே கிடையாது. குறிப்பாக ஒரு நீட் சென்டரில் இருக்கிற 30 மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு அந்தந்த குறிப்பிட்ட அந்த நீட் சென்டரில் மட்டுமே மாணவர்கள் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒருவேளை இருக்குமோ, கோடிக்கணக்கான பணங்கள் பரிமாற்றம் நடந்திருக்குமோ, அப்ப அந்த நீட் சென்டருக்குள்ள மிகப்பெரிய அரசியல் நடக்குதோ, இது ஒட்டுமொத்த மாணவர்களோட ஒரு வருத்தம். உழைப்ப கொட்டுறாங்க, கண் முழிச்சு படிக்கிறாங்க, ராப்பகலா சாப்பிடாம படிக்கிறாங்க, கடைசியில தப்பான முடிவுக்கு போறாங்க. தப்பான முடிவுகளுக்கு மாணவர்கள் போகக்கூடாது. நம்ம வந்து ஒன்று சொல்லட்டும்னா, நம்ம தமிழகத்தில் இருக்க மாணவ செல்வங்கள் வந்து நீ எதை கொடுத்தாலும் படிக்கிறவங்க. நீட்டு வரவே அதப்பா நீட்டு இனிமேல் விலக்கு இல்லைப்பா தமிழ்நாட்டுக்கு, நீங்கள் நீட்டு படித்து தான்ப்பா ஆகணும்னு நீ சொல்லிட்டேன்னா அவன் படிப்பான். ஏன்னா அந்தளவுக்கு அறிவுள்ள பிள்ளைகள் தான் நம்ம பெற்று வச்சுருக்கோம். நம்ம பிள்ளைகள் பூராமே அறிவாளிகள், மன தைரியமுடையவர்கள், படிக்கக்கூடிய தன்மையுடையவர்கள். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க? அரசியல்வாதிகள் ஒரு மடத்தனமான ஒரு வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் நீட்டை எப்படினாலும் உங்களுக்கு நிப்பாட்டி தந்துடுவோம், நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நீட்டை நிப்பாட்டிடுவோம்னு சொல்லி கடைசியில் அந்த பிள்ளைங்க பரீட்சை எழுத போகிற 1 மாதத்துக்கு முன்னால் நீட்டு இந்த வருஷம் விலக்கு இல்லையா, அடுத்த வருஷம் பார்ப்போன்னு சொல்லும் போது தான் அவங்க உடஞ்சி போயிடுறாங்க. நீ அந்த 1 வருஷத்துலேயே 12ஆம் வகுப்பு முடித்த உடனேயே 12ஆம் வகுப்பை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீட்டு இருக்குப்பா அவங்களுக்கு. நீங்கள் 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் நீட் எழுதி தான் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் போக முடியும் அப்படின்றத சொல்லிட்டா அந்த குழந்தைங்க படிச்சுட்டு போகிறாங்க. ஏங்க நீ படிக்கலைங்களா, நான் படிக்கலைங்களா? இல்லை நம்மளாம் என்ன பெரிய பெரிய தனியார் பிரைவேட் பள்ளியில் படிச்சுட்டா இன்றைக்கி இங்கே உட்காந்து படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். சாதாரண கவர்மெண்ட்டு, எங்கள் கவர்மெண்ட்டு, எங்கள் ஐயா காமராஜர் ஐயா கொடுத்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன் தெரியுமா? மக்களே, ஒரு முக்கியமான நல்ல செய்தி, நம்ம ஸ்டாலின் அவர்கள் கொண்டுட்டு வந்த காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்கானதை விரிவாக்கம் பண்ணியிருந்தார் நம்ம முதல்வர் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது பேர் மாற்றப்பட்டிருக்கு, காமராஜர் உணவு திட்டம். எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பாத்தீங்களா? ஜஸ்ட் மாத்திருக்காங்க, காமராஜர் உணவு திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டம் கிடையாது. காமராஜர் அவர்கள் அந்த மதிய உணவு திட்டத்தை ஒரு காலத்துல கொண்டுட்டு வந்தனாலதான் எத்தனையோ லட்சக்கணக்கான பிள்ளைங்க படிச்சாங்க அந்த டைம்ல. நம்மளுக்கு தாத்தாவா இருப்பாங்க. நான்லாம் காமராஜரோட அந்த மத்தியான சாப்பாட்டுக்காக பள்ளியோடம் போனவன் தாங்க. எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் தான் வந்து ஆரம்பிச்சு பிள்ளையார் சொல்லி போட்டவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த உணவு வந்து ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க, மிகப்பெரிய அளவுல விமர்சனமாச்சு.
இந்த தினமலம் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி மோசமான செய்தி போட்டாங்க. நான் ரொம்ப கண்டிச்சிருந்தேன் அந்த சேனலை. அந்த வீடியோவே அந்த ஒரு நியூஸ் பேப்பரை வந்து நம்ம மோசமான அளவில் விமர்சிச்சிருந்தோம். அந்த அளவுக்கான அந்த காலை உணவு திட்டம் உண்மையிலே சிறப்பான திட்டம். பிள்ளைங்க பசியோட வர்ற பிள்ளைங்க சாப்பிடுங்க, அவங்களோட பெத்தவங்க நிம்மதியா பிள்ளைங்க சாப்பிட்டுருங்களேன்ற ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்க பிள்ளைங்க கூட இன்னைக்கு அங்க சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரைட்டா. இப்போ அந்த உணவு திட்டத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா காமராஜர் உணவு திட்டமா மாற்றப்பட்டிருக்கு. வரவேற்கத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. இந்த பேரெல்லாம் மாத்துன்னு எவனா நீ சொன்னான்னு வைங்களே, என்ன முதல்வர் நான் முதல்வர் திட்டம், முதல்வர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. இப்பதான் முதல்வர் இருக்காரு. இத்தனை எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு முதல்வர் இருக்காருங்க. அது வரைக்கும் முதல்வர்னா யாருங்க? ஸ்டாலின்லாம் ஏதாவது எனக்கு அவரை பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஒரு பொம்மையா இல்லை அவர் ஒரு முதல்வர் மாதிரி இருந்தாரா, முதல்வராக இருந்தாரானே தெரியல. அவங்க எப்படி தெரியுமா, ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருந்தோம்னு சொன்ன அந்த 5 வருட காலகட்டங்களில் மதுரைக்கு ஒரு முதலமைச்சர், சென்னைக்கு 4 முதலமைச்சர், கோயம்புத்தூருக்கு ஒரு முதலமைச்சர், இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. கோவிலுக்கு ஒரு முதலமைச்சர், அதாவது இன்னும் ஒவ்வொரு துறைகள் இருக்கு பாத்தீங்களா. அதான் சொல்றேன்ப்பா, நீங்க வந்து வேற மாதிரி சொல்றீங்க. மதுபான கடைகளுக்கு ஒரு முதலமைச்சர், 36 அதாவது 37 மாவட்டங்களுக்கும் 37 முதலமைச்சர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டாங்க. அதனால தான் தோத்து போயிட்டாங்க அப்படின்றது இன்னும் அந்த கட்சியோட தலைவர் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியல போல இருக்கு. சரி, நீங்க தேடிட்டே இருங்க, நாங்க அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்களை மூக்குல ரத்த வர அளவுக்கு வந்து தாக்கி தூக்கிட்டு போயிருக்காங்க. மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஏன்னா அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் மத்தியத்துல, அவர் மிகப்பெரிய ஒரு அமைச்சருக்கு ஒரு எம்பிக்கு நிகரா பார்க்கப்பட வேண்டியவர், மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர். இன்னைக்கு அவர் இந்த மாதிரி பண்ணதுக்கு திமுக கண்டனம் தெரிவிக்கல. இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்தவங்க இன்னும் கூட இந்தியா கூட்டணியில தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த முடிவு வரல. எப்படியும் பிஜேபி பக்கம் போனா கூட இதெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விஷயம் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸ்டாலினுடைய பதில் இல்ல, இது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மார்க்கண்டேயன் அவர்களை நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டு கொடுத்துருக்கு. எப்படின்னா விடுதலை ஆகணுமா, ஜாமீன் போடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாப்ல. அதெல்லாம் இல்ல தம்பி, நீங்க கொடுத்துருக்கிறது கொலை மிரட்டல், போங்க நல்ல பிள்ளையா போய் தூங்குங்க ஜெயிலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அனுப்பிச்சிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா காவல்துறையில இருந்தும் ஒரு மனு கொடுத்துருக்காங்க, இவர் 2 நாள் காவல்ல எடுக்கணும்னு. ஆனா அந்த மனு வந்து இன்னைக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இல்ல இருந்தாலும் எடுத்து நம்ம செந்தில் பாலாஜியை நம்ம பேசணும்ல, அது எப்படி உத்தமரை பேசாம விட்டுற முடியுமா? செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, இன்னைக்கு அவர் வந்து ஒரு வினோத மனு அவர் கொடுத்திருக்கிறது. இது வரைக்கும் அரசியல் காலகட்டங்களையும் சரி, நீதிபதியே அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு வழக்கு நீதிமன்றத்துல வந்திருக்காரு. இல்ல நான் சொல்லியே ஆவேன், தொடை நடுங்கி பாலாஜி அப்படின்னு சொல்லணும். ஆம்பளடா நான் ஜெயிலுக்கு போறேன், இந்த ஒன்றும் இல்லைங்க, மார்க்கண்டேயன் இருக்காரு, நான் ஜெயிலுக்கு போறேன்ப்பா, நான் அரெஸ்ட் ஆயிட்டேன், நான் பேசினேன், அப்படியே போயிட்டு இன்னைக்கு தண்டனை ஏத்துக்கிட்டு உள்ள போய் அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அழுதாரு, நீ மிரட்டுறவங்க துப்பாக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லாததா, அப்படியே திருப்பி காவல்துறையினர் வந்து வாங்க சார் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. ஐயாவுக்கு திடீர்னு மயக்கங்கள், ஐயோ இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படி இவங்க வந்து பயந்தாங்கொழி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? இந்த கர்மத்தை எல்லாம் பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றத விட நாளைக்கு நம்ம ஜனநாயக கொண்டாட்டத்தை பத்தி பேசுவோம். 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்குது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ யாரெல்லாம் புக் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்தீங்க, இல்ல ஈஸியா டிக்கெட் கிடைச்சிச்சா அப்படின்றத சொல்லுங்க. உருட்டுற மாதிரி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இந்த 1000 கணக்குல டிக்கெட் அப்படின்றதுலாம் வேலையில்லை. முழுக்க திமுகவுடைய அந்த தியேட்டர் உரிமையாளர்கள் பண்ற ஒரு கேலி கூத்து தான். ஏன்னா இது இன்னைக்கு வெளிப்படையா நியூஸ்ல வந்துருச்சு. திமுகவை சார்ந்த உரிமையாளர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த காலகட்டங்களில் குத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இது எத்தனையோ பேர் இன்னைக்கு ஊழல்ல அவ்வளவு பணம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு 10 தியேட்டரை கட்டி விட்டுருக்காங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுல 300 ரூபா கொடுத்து வாங்குற டிக்கெட், 200 ரூபா கொடுத்து வாங்குற டிக்கெட்டை 2000 3000 வித்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே ஏமாந்துடாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் அண்ணன் படத்தை நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கனவு. என் பாசமிகு உறவுகளே, எங்க அக்கா தங்கச்சிகளே, மாமா மச்சாங்களே, உங்களுக்கெல்லாம் அன்பான வேண்டுகோள் சொல்றேன். அசால்ட்டா டிக்கெட் கிடைச்சிச்சு. நான் வாங்கின டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா வெறுமனே 190 ரூபா தான் டிக்கெட்டோட விலை. எந்த விதமான 10 பைசா யாருமே கேட்கல. உனக்கு செய்தி சேனல்னு சொல்லிட்டு நாசமா போக அப்படின்னு மண்ணவாரி தூத்தலாம். இடிஞ்சு போன கோயிலில் பூரா சொல்லணும், அங்கே தான் கேட்கும். ஏன்னா அந்த சாமியை எவனையுமே பார்க்க வரலன்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்கும். அப்போ தான் 10 பேர் நம்மளை பார்க்க வருவாங்க. அந்த மாதிரி பொய்யா சொல்கிறாங்க சாமி. இங்கிட்டு யூடியூப்பை திறந்தவனு வைங்க, இங்கிட்டு பூரா ஒரு கோஷ்டி பொய்யா சொல்கிறேன். எங்கிட்டு பார்த்தாலும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பொய்க்கெல்லாம் ஒரு ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த காக்ரோச்சை விட இந்த டிஎம்கே ஜென்சிஸ் ரொம்ப ஆபத்தானவங்க. அப்படியா? ஆமா,
ஆமா உள்ள பூண்டாயின்னு வைங்களேன். ஆனா எனக்கு என்னன்னா இந்த காம்போ வச்சு எனக்கு என்ன தெரியுமா இப்போ ஒரு இல்ல பயம், இருங்க. இப்ப இல்ல நாளைக்கு நம்மலாம் தியேட்டருக்கு போறோம் இல்லையா, இவனுங்க அதிகமா டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அதுதான் நான் பேச்சு வீடியோல அடிபடுது. மக்களுக்கு நிறைய ஆனா சொல்லியிருக்கேன். இவங்க வந்து உள்ள ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஏதாவது கலெக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், நம்மளும் திமுக வாழ்க திமுக வாழ்கன்னு கத்திட்டே வெளியில போயிடணும். இல்லைன்னா நம்மள அடிச்சு போட்டுருவாங்க. உள்ளுக்குள்ள அவங்க ஏதாவது பண்றதுக்கு தான் வருவாங்க இல்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், டேய் திமுக வாழணும்னு சொல்றதை விட நான் டிவிக்கே வாழ்கன்னு சொல்லிட்டு அங்கேயே செத்துட்டு போறேன்டா. இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா. இல்ல என்ன? நம்ம ஒண்ணு சொல்லவா? இன்னைக்கு பொதுமக்களுக்கு இடையூறுக்கு எவ்வளவோ திமுக பண்ணிட்டு இருக்கு. ம். நெறைய விஷயங்கள் நம்ம வந்து கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கு. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு கண்ணு முன்னாடி ஆமாங்க. ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த பக்கம் போகாதீங்க. அதுதான் நம்மளுடைய ஒரு கருத்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்ப இன்னைக்கு படம்ன்றனால குழந்தைங்களுக்கு ஒரு தடைன்ற மாரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் கூட நம்ம ஆள்கள் கேட்கல. நெறைய பிள்ளைங்கள கூட்டிட்டு வர்றதா வந்து நான் நியூஸ்லலாம் பார்த்தேன். முக்கியமா சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு அனுமதிக்கு குடுங்க. கூட்டிட்டு அப்புறம் போகாதீங்க. மித்தது அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 2வது கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் குறையும். 2வது நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொடி கட்டிட்டு போற டூ வீலரா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமா ரோட்ல பயணிங்க. உங்க வண்டிக்குள்ள அவங்களே குறுக்க வந்து விழுந்துட்டு, இந்த மாதிரி ஒரு தாவேக்காக்காரன் இப்படி பண்ணிட்டான், தாவேக்காக்காரன் இப்படி செஞ்சுட்டான், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க ஆடுறாங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பழி போடுறதுக்கான அவ்வளோ அதாவது சதி நம்ம திட்டங்களையும் கொண்டாட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அவ்வளோ தீட்டுறாங்க. வேலைகளையும் திமுக அதனால பாக்குது. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு தான் போறோம். அமைதியா தான் இருக்க போறோம். ஆனா அவங்க கத்திட்டு, இப்ப நம்ம தலைவரோட பனியனை போட்டுக்கிட்டு நாளைக்கு அவங்க தான் இருப்பாங்க. நம்ம அமைதியா இருப்போம். நல்லா கேட்டுக்கங்க. நம்ம நாளைக்கு நம்ம தலைவர் பேர் கெட்டுறக்கூடாது. இன்னைக்கு நம்ம தமிழகத்தோட முதலமைச்சர் நம்ம விஜய் அண்ணன், அன்னைக்கு நம்ம சினிமா ஸ்டாரா இருந்தாங்க. கத்துனோம், ஆட்டம் போட்டோம், எல்லாமே பண்ணோம் அப்படின்னு இருப்போம். ஆனா நம்ம செஞ்ச மாதிரியே செய்யறதுக்கு அவங்க ஷர்ட்லாம் கிட்டத்தட்ட 2000 ஷர்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வாங்கியிருக்காங்க. எல்லாம் செய்வாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். திமுக ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப அபாயகரமானது. அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு எலும்புக்கூடு படம் போட்டுருக்கோம் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான் அவிங்க. அதனால மக்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த டிஎம்கே ஜென்சின்னு சொல்லப்படுற முதியோர் இல்லத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். ஏன்னா ஜென்சி உண்மையான ஜென்சி இளைஞர்கள் இன்னைக்கு திமுகவிடம் இருக்கிறத விட நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் அதிக தொண்டர்கள் இன்னைக்கு இருக்காங்க. நாளைக்கு நம்ம நிம்மதியான ஒரு சந்தோஷமான படத்தை என்ஜாய் பண்ண போகிறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றத விட அந்த கூட்டத்தை தவிர்க்கணும். அந்த நடக்கிற சம்பவங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் மக்கள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக்கை கொடுத்துருங்க. கீழே ஹைப்புன்னு ஒன்று காட்டும், அதையும் கொடுத்துருங்க. உங்கள் கமெண்ட்டை கருத்தில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.